ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், உங்களை எல்லாரையும் நான் எங்கே கூட்டிக் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கள்கிட்ட அந்தோணியாரப்பா பார்க்கத்தான் கூட்டிக் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னு சொல்லுங்கள், 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இன்றைக்கி கடைசி செவ்வாய் இல்லையா? நாளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2025 வரப்போகுது. அப்போ எப்படி அந்தோணியாரப்பா இவ்வளோ காலம் எங்களை வழி நடத்திருக்கிறார், அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணுமே இல்லை, அவரை பார்க்கணும். அதில் கடன்னு ஓடி வந்தாச்சு. நான் நோமலாக செவ்வாய்க்கிழமை என்றாலே அவரை பார்க்காம இருக்க மாட்டேன். அது இந்த முறை வருஷத்தின் கடைசி செவ்வாயே அவரை பார்க்க ஓடி வந்தாச்சு. பார்த்தீங்களா, மேக கூட்டங்கள் நடுவில் மாலை நேரம் எப்படி அழகாக இருக்கிறாருன்னு சொல்லி எங்கட அந்தோணியாரப்பா பார்க்கவே சும்மா செம்மையாக இருக்குது. இன்னொரு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே லைட் வெளிச்சத்தில் தகண்டு மின்னு வருது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டோம், செக்கிங் எல்லாம் முடிச்சு உள்ளுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் லைட் வெளிச்சம் இல்லாதபடியே இப்போ பகல் நேரம் என்றபடியே உங்களுக்கு கொஞ்சம் எப்படி இருக்குது, லைட் வெளிச்சத்துக்கு இன்னும் நல்லா இருக்கும். முன்னுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோட்டோ எல்லாம் மக்கள் எடுக்கிற மாதிரி நல்லா இருக்குது. பார்த்தீங்களா, மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி சண்டை எவ்வளோ அழகாக வார அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மொழுதிரி வித்து கொண்டிருக்கணும். இப்போ நாங்கள் போகிறோம், முள்ளுக்கு போய் நாங்கள் வடிவம் முன்னுக்கு அந்த பாலன்குடியிலெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் தொடங்கிட்டு அதோட கடன்ட்டு ஒன்றும் வாடா உள்ளுக்கு போகண்டு ஓடியாச்சு. ஆசீர்வாதம் முடிஞ்சிட்டு வெளியில் வந்து இன்னும் வடிவம் அவங்களுக்கு நான் கவர் பண்ணி காட்டியிருக்கிறேன், நீங்கள் பாருங்கள் சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு வந்துட்டேன். முன்னுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ இந்த மாதிரி இருக்குது. முன்னுக்கு அப்படியே கிறிஸ்மஸ் ட்ரீயை சுற்றி மானில் லைட் போட்டு அப்படி வச்சிருக்கு. பார்த்தீங்களா, போன முறை இந்த மாதிரி வைக்கல, இந்த மானெல்லாம் உள்ளுக்கு வச்சிருந்தவை, இந்த முறை வெளியில் கிறிஸ்மஸ் ட்ரீயை சுற்றி வச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சைட்லேயே பாலன்குடியில் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி எங்களோட மதர் மேரியும் சூசியப்பெரும் அரிக்கன் லாவை பார்த்தீங்கன்னா இந்த அரிக்கன் லாவை பார்த்தாலே மறக்க முடியாது இல்லையா? நாங்கள் முந்தி கரண்ட் இல்லாத டைம் 6 மணி என்னோட ஒரு 5 என்னோடய சிம்னி எடுத்து பற்படியை போட்டு அதை விலகி அரிக்கன் லாவை கொடுத்துறதெல்லாம் மறக்க முடியாது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க இப்போ நாங்கள் ஆசீர்வாதத்தை உள்ளுக்கு போய் பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்து பார்க்கலாம் சரியா? இப்புண்ணிய கஷேத்திரத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டு எழுந்தருளி இருக்கிற புனித அந்தோணியாரே, பரிசுத்த தனம் விளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலரே, கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே. இப்போ நாங்கள் ஆசீர்வாதம் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து நீ பாதரட்ட ஆசீர்வதிக்க போகிறோம். அது முன்னுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வாசல்லே எங்கள் அந்தோணியாரப்பா இருக்கிறதா நீ அவருக்கு முன்னுக்கு பாருங்கள், இந்த மாதிரி நல்ல வடிவாக இருக்குது பாருங்கள். இந்த முறை இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருக்கு. நல்ல கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவப்பு கலர் தான் நிறைய, இந்த முறை மெயினாக சிவப்பு கலர் தான் இருந்தது. போன முறை வெள்ளை தான் கொஞ்சம் கூடுதலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த முறை நிறைய சிவப்பு தான் பார்த்தீங்களா, சிவப்பு மஞ்சள் அந்த மாதிரி. இது முன்னுக்கு அப்படியே கொழி விட்டுருக்கு. உண்மைக்கு பார்க்கவே நல்ல ஒரு வடிவாக தான் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி. அதை நான் தொட்டுது எங்களுக்கு முட்டுது, அப்படியே கையில் தொடும்போது தொற்று அளவு அந்த முற்று அளவுக்கு தூரமத்துலாம் இருக்குது. அப்படியே பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்தோணியாட்ட அந்த சிறுவக்கூடு இருக்குது. அது மேலுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி பார்த்தீங்களா கூட சிவப்பு கலரும் வெள்ளை கலர் மஞ்சள் கலர் பச்சை கலர் இது இவ்வளோ தான் கூடுதலாக காணக்கூடிய மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் சோடிச்சிருக்கு. வாங்க இப்படியே நாங்கள் உள்ளுக்கு போகலாமே. நீ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கும் பாலன்குடியில் வச்சிருக்கு பார்த்தீங்களா. அந்தோணியாட்ட அழியா நாக்கு இருக்குதான், அதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி பாலன்குடியில் வச்சிருக்கு. இதில் கூடுதலாக உயிர்த்த ஆண்டவர் உயிர்த்த ஈஸ்டர் சண்டேலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உயிர்த்த ஞாயிறு திருவிழா இருந்தானே அந்த டைமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் உயிர்த்த ஆண்டவரை வைப்பினம். அதே மாதிரி இந்த டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலன்குடியில் உள்ளுக்கும் வச்சிருக்கு, வெளியிலேயும் வச்சிருக்கு. பாலனை பார்த்தீங்களா எவ்வளோ வடிவாக இருக்கிறாருன்னு சொல்லி அப்படி எங்களை எல்லாரும் வடிவாக பார்க்குறாரு. உங்களை எல்லாருக்குமே பாலன்ற பிளஸிங் கிடைக்கும் சரியா. அப்படியே நாங்கள் உள்ளுக்கும் போய் பாலனை பார்த்தாச்சு. பார்த்துட்டு நாங்கள் இனி உள்ளுக்கு போய் அந்தோணியார்
நாங்கள் ஃபாதர்கிட்ட ஆசீர்வதிச்சுட்டு அப்படியே சுற்றி வர போகிறோம். பார்த்தீங்களா, உள்ளுக்கும் பார்த்தீங்கன்னா அரிக்கன் லாம்பு கொழுவி இருக்குது. பார்த்தீங்களா நண்பர்களே, எனக்கு அரிக்கன் லாம்பை பார்த்தோடனே நல்லா பிடிக்கும். மென்ஷனாக கூடுதலாக அரிக்கன் லாம்போட வாழ்ந்தாக்கள். இப்போ தான் கரண்ட்டுகள் அதுகளோட இப்போ கரண்ட் இல்லாமல் இருக்க முடியாது தான். ஆனால் அரிக்கன் லாம்பை பார்த்தோன்னே ஒரு ஆசையாக இருக்கும் இல்லையா? அப்படியே நாங்கள் இனி மண்டாடி போட்டு நாங்கள் இனி வெளியில் வர போகிறோம். வெளிப்பக்கத்துக்கு தான் வர போகிறோம். வாங்க போகலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் இருக்குது, நிறைய மீன்கள் இருக்கும். எங்களுக்கு இந்த மீனை பார்க்கும்போது அப்படி ஒரு நல்லா இருக்குது இல்லையா நண்பர்களே? யாரெல்லாம் வீட்டில் ஃபிஷ் டேங்க் வளர்க்குறீங்க அதையும் நல்லா தான் இருக்கும். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்தால் இந்த மீன்களை பார்க்கும்போது அப்படி ஒரு நல்லா இருக்கும். பெரிய பெரிய மீன்கள், குட்டி குட்டி மீன், ஒவ்வொரு கலர்கள்லேயும் இருக்குது. கருப்பு தனியாக, வெள்ளை, அதுக்கப்புறம் கோல்டு கலரில் அப்படி நிறைய மீன்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதையும் பார்த்தாச்சு. பார்த்தீங்களா எப்படி அந்தோனியரப்போ பார்த்தீங்களா, அவருக்கு முன்னுக்கு இருக்குது அந்த மாதிரி. இதில் காசு எல்லாம் போடுவோம், நாங்களும் போடுவோம் டெய்லி. வளமே அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், பார்க்க தெரியாத ஆக்களுக்காக சொல்கிறேன். எங்களுக்கு தெரியும் என்னடா இவா வந்து சொல்லி கொண்டிருக்கான்னு நீங்கள் நினைக்கலாம். தெரியாத ஆக்களுக்காக சொல்கிறேன் சரியா? அதில் காசும் போடலாம். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் நட்கர்ணி ஆண்டவர் அவர்கிட்டையும் ப்ரே பண்ணி போட்டு நாங்கள் இப்போ வெளியில் வர போகிறோம். வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் உங்களுக்கு பகல் நேரம் நல்ல வடிவாக காட்டுறேன். மற்ற நேரம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருட்டில் தான் நான் கூடுதலாக வந்துட்டு போகிறதா. இன்றைக்கி நல்ல நேரத்தோடய வந்தாச்சு. ஏன்டா நாங்கள் நாளைக்கு நியூ இயர் தானே, அதெல்லாம் நேரத்துக்கே வந்துட்டு போவோம்னு சொல்லி வந்தாச்சு. இரவு பூசைகள் நடக்கும் தானே, அதால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா மானில் இப்படி லைட் எல்லாம் போட்டு இப்படி வச்சிருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது உள்ளுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருந்தது. இந்த முறை கிறிஸ்மஸ் ட்ரீயை சுற்றி இந்த மாதிரி வச்சிருக்கு. நல்லா இருக்குது. கூடுதலாக எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அதில் 2 ஃபோட்டோ எடுக்கிறது அந்த மாதிரி தான். நாங்களும் ஃபோட்டோக்கள் எடுத்தோம், நிறைய எடுக்காமல் வருவோமா, எல்லாருமே ஃபோட்டோக்கள் எடுத்தோம் சரியா? அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த சைட்டில் தான் பாலங்குடியில் பார்த்தீங்களா இப்படி ஓலியால் வடிவ அந்த ஓலியால் பின்னி அந்த மாதிரியெல்லாம் கிடுகு மாதிரியெல்லாம் பின்னி போட்டு அந்த மாதிரி வச்சிருக்கு. பார்த்தீங்களா எங்களோட பாலன் எவ்வளோ அழகாக இருக்கா சொல்லி. வெளியிலையும் பாலன்குடியில் வச்சிருக்கு, உள்ளுக்கும் பாலன்குடியில் வச்சிருக்கு. பார்த்தீங்களா? அப்படியே நாங்கள் இங்கே வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆசீர்வச்ச தண்ணி குடிக்கிறதுக்காக நாங்கள் வந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜீசஸ் அமர்ந்திருக்கிற மாதிரி கிணறு மாதிரி செட்டப். இது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் துறந்து பார்த்தேன் தண்ணி இருக்கா இல்லையான்னு. தண்ணி இல்லை, ஆனால் அது சும்மா செட்டப் தான் நல்லா இருக்கும், பார்க்கவே வடிவாக இருக்கும். அது வந்து எங்களோட பைபிளில் இருக்குதானே இந்த கதை, நான் குடிக்கும் தண்ணீரை குடிப்பவர்களுக்கு ஒரு நாளும் தாகம் எடுக்காதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார்ல, அந்த இதை தான் அப்படி மென்ஷன் பண்ணி அப்படி இருக்குது. நல்லா இருக்குது அதில் பார்க்கும்போது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆசீர்வச்ச தண்ணியும் குடிச்சாச்சு. அப்படியே நாங்கள் பார்த்துட்டு இதுதான் நாங்கள் மேலே 2 காசு போடுவோம், அதை கீழே வந்தும் பார்க்கலாம். இப்படி கீழ்ப்பக்கம் வந்துட்டு பார்க்கலாம். அப்படியே நாங்கள் பார்த்தாச்சு. பார்த்துட்டு நீ அந்தோனியரப்பாக்கு பாய் டேட்டா சொல்லிட்டு நாங்கள் இனி வர போகிறோம். இனி பிறக்க போகிற வருடத்தில், புதிய வருடத்தில் நாங்கள் 2025ஆம் ஆண்டு காலடி எடுத்து வைக்க போகிறோம். எல்லாருக்குமே சந்தோஷமான ஆண்டு அமையணும் என்று சொல்லி ப்ரே பண்ணிக்கொண்டு இப்போ நாங்கள் வந்தாச்சு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படியே இப்போ நாங்கள் கடை மேலே ஏறி வந்தாச்சு. மேலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்தோனியார் சிறுவம். இதில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் மானுகள் வெள்ளை வெள்ளை பூக்கள்லாம் இதில் நிறைய வச்சுருந்தேன். இந்த முறை கூட சிவப்பு கலர் தான். பார்த்தீங்களா, சிவப்பு கலர், பச்சை கலர், மஞ்சள் கலர் அந்த மாதிரி தான். இப்படி பாருங்க நல்லா இருக்குது. இது வந்து ஒரு தடி மாதிரி, அந்த என்னென்னு சொல்கிறது, ஆமாம் ஒரு தடி தான். அதுக்கு வந்து அது சதுரமான தடி மாதிரி, அதுக்கு சிவப்பு கலர் பெயிண்ட் அடித்து வச்சிருக்கு. எப்படி வடிவாக இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் அந்த கடையில் காசு கொடுத்து வாங்காமல் இப்படி வீட்டுகள்லேயே நாங்களும் இப்படி செஞ்சு வைக்கலாமன்ட்டு ஐடியா, புது ஐடியாலாம் எனக்கும் தோணுச்சு. அதெல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அப்படியே மண்டையில் ஃபிக்ஸ் பண்ணிக்கொண்டு அந்த நீரப்பாக்கு பாய் டேட்டா சொல்லிவிட்டு இப்போ நாங்கள் வர போகிறோம். நீங்களும் அந்த நீரப்பா பார்த்துக்கொள்ளுங்க. உங்களோட வேண்டுதல் எல்லாரையும் எல்லாத்தையும் அவர் கேட்பார், நிறைவேற்றி வைப்பார். உங்கள் எல்லாருக்குமே அவர்கிட்ட பிளஸிங் கிடைக்கும். இது பாருங்கள், முன்னுக்கும் இந்த மாதிரி கொழுவி இருக்குது, நல்லா இருக்கு இல்லையா? இப்போ நாங்கள் வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்து கொஞ்சம் நேரம் நாங்களும் 2 ஃபோட்டோக்கள் எல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த மானெல்லாம் பார்த்துட்டு இப்போ நாங்களும் வீட்டை வர போகிறோம்.
பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான சனமாக தான் இருந்தேன். ஏன்னு சொல்லுங்கள், வருஷத்தின் கடைசி செவ்வாய், அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான சனமாக தான் இருந்தேன். நோமலாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாதத்தின் முதல் செவ்வாய் கடைசி செவ்வாய்னாலே சனமாக தான் இருக்கும். அதுக்கும் இந்த வருடத்தின் கடைசி செவ்வாய்னா சொல்லி ஆகணும், அவ்வளோ சனமாக தான் இருந்துச்சு. அது சைட்ல எல்லாம் ஃபோக்கஸ் லைட் மாதிரி பார்த்தீங்களா, அதெல்லாம் அப்படியே கோயிலுக்கு அப்படியே அடிக்க நல்ல ஒரு அந்த வெளிச்சமாக டிசைன் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்களா கொச்சிக்கடையில் அழகாக பார்த்தீங்களா, எங்களோட கொச்சிக்கடையின் பாதுகாவலனா புனித அந்தோனியாரை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்காருன்னு சொல்லி உங்களை எல்லாருக்குமே அவற்றை பிளஸிங் கிடைக்கட்டுக்கும். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட மகனும் இவர் அப்பா மொழுதிரி கொளுத்த போச்சிட்டோமா, இவ வர மட்டும் நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். சொன்னால் போனால் வர மாட்டேன், அதுக்குள்ள சனமாக தான் இருக்கும். கொளுத்திட்டு வாரத்துக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். அதோட நானும் சின்ன அம்ஜால் விளையாடி கொண்டு வந்தோமா, அதுக்கு பிறகு மொழுதிரி கொளுத்திட்டு வந்தோம். நாங்கள் இனி வீட்டை வர போகிறோம் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாரெல்லாம் அந்தோனியாரப்பட்ட இன்றைக்கி கடைசி செவ்வாய் போக முடியலைன்னு கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்களோ நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோ பாருங்கள். அந்தோனியாரப்பட்ட பிளஸிங் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கும். சரியா, இப்போ நாங்கள் இனி வீட்டை வர போகிறோம். உங்களுக்கு பாய் டேட்டா சொல்லிட்டாங்க ஜெனலையும் என் மகனும் சொல்லிட்டீங்க பார்த்தீங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிட்டு தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டேட்டா.